ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி தான். அந்த கேப்பில் ஓடி போய் நடிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் என் ப்ரொஃபஷன் இதே மாதிரி திருப்பி ஒரு 6 மாதம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து ஒரு சின்னதாக யாராவது ஒரு கதை எடுத்தால் நடிக்கலாமா. பட் இப்போதைக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லைங்க. அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போகணும். 1000 கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம். அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இந்த எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன். ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்கவுங்களோட எண்ணம். அவங்க காசு கொடுக்குறாங்க, படம் பார்க்குறாங்க, இன்னும் அதை பற்றி போடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேலே இருக்க எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது. சந்தீப் ரஜினா தான். பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அன்றைக்கி 50 நாள் ஓடிச்சு. அப்போது அதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஒரு கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இமீடியட்டாக அது நான் ஒருத்தர் எடுக்க முடியிற கால் இல்லை. ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன், ரஜினி சார்கிட்டையும் பேசினேன். அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளைட் ஃபார் ரீசன் சார்.